ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் லாஜிக் வந்து ஒரு சில இடங்களில் நீங்கள் மிஸ் பண்ணலாங்க. இது மாதிரி பெரிய ஹீரோக்கள் நாகார்ஜுனாலாம் உள்ளே இருக்கார் அப்படின்பொழுது நிறைய இடங்களில் ஆடியன்ஸ் கேட்குற கேள்வி இன்றைக்கி வந்து அதாவது சிசிடிவி கேமரா இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் படம் பார்க்கும்போது பல இடங்களில் அந்த கேள்வி கேட்குது, எப்பா இங்கே கேமராவே இல்லையாப்பா அப்படின்ற மொபைலை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பா. மொபைல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கு, பஸ் ஸ்டாண்டில் இருக்கு. அவ்வளோ ஆளுமையான ஆட்கள்ங்க அவங்க. அரசாங்கத்தையே அவங்க தான் வந்து ஒரு மாதிரி அரசாங்கத்தையே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரும் கோட்டீஸ்வரர்கள் அவங்க வந்து ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த சிக்னல் வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது இல்லைங்களா. சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு சார், அப்படின்னா எதுவும் இல்லை சார் அப்படின்றாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதை சொல்ல வேணாம், ஒரு இந்தியாவோட பிரபலம் மிகப்பெரிய பிரபலம்னு வச்சுங்க. சரி இந்தியாவுடைய ஒரு நம்ம நடிகர் கூட சொல்ல வேணாம், நடிகராவது மாசுன்னு தெரியலாம், ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர், ஒரு மில்லியனர், உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இந்த சென்னையில் இருக்கிற வடபழனியில் இருக்கிற ஒரு ரோட்டில் ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் சோஷியல் மீடியாவில் எத்தனை சோஷியல் மீடியாவில் அது ட்ரெண்டிங் ஆகும், அந்த வீடியோவும் ஃபோட்டோவும். ஆனால் இதில் ஒரு காட்சி வச்சுருக்காங்க, நம்ம சொல்ல வேணாம். என்னங்க படம் பார்க்குறதுலாம் நம்ம யாருங்க வந்து அது நம்மளை என்ன நினச்சாங்கன்னு தெரியல சார்.